கொலை பண்ணதா சொன்ன அந்த சைக்கோக்குள்ளர் ஏன் சார் போகும்போது அந்த செல்போன் எடுத்துட்டு போயிருக்கூடாது? இது வரைக்கும் அவன் கொலை செஞ்ச இடத்துல இருந்து உயிரை தவிர வேற எந்த உடமையும் எடுத்துட்டு போகலன்றதுக்கு ஆதாரம் இருக்கு. அந்த செல்போன் டெஃபினட்டா இங்க தான் சார் எங்கேயாவது இருக்கு. இன்னைக்கு பார்க்க போகிறது வெப் சீரிஸ் விமர்சனம். ஜி5ல அக்டோபர் 10 முதல் இந்த வெப் சீரிஸ் ஒளிபரப்பாகுது. வேடுவன் உண்மையாக அருமையான ஒரு வெப் சீரிஸ். எந்த விதத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நடக்கிற பாலிடிக்ஸ், இன்றைக்கி நடக்கிற நம்ம தமிழகத்தில் நடக்கிற அரசியல் களத்தை வேறு மாதிரி சொல்லியிருக்குது. இது எப்படி யூகிச்சாங்க, எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கதை. ஆனால் நாம் நினைக்கிறதெல்லாம் உண்மை இல்லை, நமக்கு உண்மையாக சொல்லப்படுறத தான் நம்ம உண்மையாக நம்பி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த கிளைமாக்ஸ் வார்த்தைகள் என்னை ரொம்பவே கவர்ந்துச்சு. என்ன கதை, என்ன களம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து இயக்கி இருக்கிறது உண்மையாக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன், பவன்குமார். அருமையான ஒரு கான்செப்டை எடுத்து அதை ஸ்கிரிப்டாக மாற்றி வெப் சீரிஸாக திரைப்படங்களுக்கு நிகராக இருக்குது, பெரிய பட்ஜெட் திரைப்படங்களுக்கு நிகராக. இதில் வந்து நிறைய நமக்கு தெரிஞ்சவங்க நடிச்சிருக்கிறாங்க. கண்ணா ரவி வந்து இப்போ தான் 2-3 படங்கள் கூலியெல்லாம் கூட நடிச்சிருந்தார். அவர் தான் இதில் ஹீரோ. இன்னொருத்தர் சஞ்சீவ் வெங்கட், அவர் தான் வந்து வில்லன் கூட கிடையாது, அவர் நல்லவராக தான் காட்டுறாங்க. ஆனால் அவருக்கு இந்த சமூகம் வந்து வில்லன் பட்டம் கற்பிக்குது. ஏன் கற்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 கொலையை பண்ணவர். இன்றைக்கி அவர் நல்ல மனுஷராக இருக்கலாம், பெரிய மனுஷராக இருக்கலாம், ஆனால் அவர் என்கவுண்டரில் சுட்டு தள்ளப்பட வேண்டியவர் அப்படின்ட்டு தான் கண்ணா ரவிக்கு இந்த அசைன்மெண்ட். கண்ணா ரவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு. சென்னையில் ஒரு பெரிய தாதாவை தீர்த்து கட்டிட்டு தான் தீர்த்து கட்டணுங்கிறது தெரியாமல் டிஜிபி கமிஷனரோட உத்தரவுன்னே வச்சுக்கோங்க, டிஜிபியோட உத்தரவு படி அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வீரபாண்டிபுரத்துக்கு போகிறாரு. அங்கே தான் இந்த சஞ்சீவ் வந்து ஆதிநாதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஊர் பெரிய மனிதராக இருக்கிறாரு. இவர் வந்து இங்கேருந்து அங்கே போய் அந்த என்கவுண்டருக்காக அங்கே ஒரு ஹோட்டலில் பரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்துக்கிட்டு அங்கே அவர் இடத்த எப்படி அடையிறது அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாரு. அப்போ பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இவருடைய முன்னாள் காதலி தான் அவருடைய மனைவியாக இருக்கிறாப்புல. என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு, எப்படா காதலியோட கணவனை கொள்வது அப்படின்ற ஃபீலிங் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2 சின்ன குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கார். இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு இன்றைக்கி சமூகத்தில் அந்த ஊரில். அப்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய காரு, முன்னாடி 2 பைக்கு, பின்னாடி 2 பைக்கு, பயங்கர பாதுகாவலர்கள்லாம் இருக்காங்க. அதுவும் ஒரு கேரக்டர், கருப்பன்கிற கேரக்டர் அப்படி இருக்குது. அந்த நம்ம சஞ்சீவோட அந்த ஆதிநாதன் கேரக்டருக்காக உயிரை கொடுக்கவே ரெடியாக இருக்குது. இந்த சூழலில் இப்படி போனவர் அந்த என்கவுண்டரை செஞ்சாரா இல்லையா, வேடுவனாக போனவர்